This is the third season of the TCL and first season நாங்கள் போடியமில் இருந்தோம். செகண்ட் சீசன் unfortunately we couldn't come back. So this year we are all back strong, back to win. So எங்கள் டீமில் வந்து நிறைய ஸ்ட்ராங் ரைடர்ஸ் இருக்காங்க, especially lots of young talent, under 18, under 23, lots of young talent. So இவங்க உள்ள ரைட் பண்ணுறதுக்கு it's very proud, it's very happy and we are sure that we will win this year. நேப்பியர் பிரிட்ஜை பிளாக் பண்ணி இங்கே ரைட் பண்ணுறது, சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறது எப்படி இருக்குது? ஸோ திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து நான் யூஸ்வலாக ரைட் பண்ணுற ரூட் இது தான். அடிக்கடி நேப்பியர் பிரிட்ஜ்லாம் நாங்கள் ரைட் பண்ணுவோம். பட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோடை பிளாக் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நாங்கள் ஓட்டுறோம். ஸோ வி ஹோப் தட் திஸ் ஹேப்பன்ஸ் மோர் ஆஃபன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் மோர் பெட்டர் இன் திஸ் சிட்டி. ஸோ ஃபைனல் வந்து 10 laps இருக்க போகுது. ஸோ உங்கள் பிளான் எப்படி? ஸோ எங்கள் பிளான் ஒரு வித்தியாசமான பிளான். இந்த பிளான் நான் டிவியில் சொன்னால் அதை பார்த்து கண்டுபிடிச்சி நாளைக்கு எங்களாரையும் வச்சு செஞ்சுருவாங்க. அதனால் பட் எங்கள் டீமில் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ரைடர் ஒருத்தர் இருக்கார், நேஷனல் மெடலிஸ்ட். அவர் இன்னும் நிறைய 3 நேஷனல் மெடலிஸ்ட் இருக்காங்க, அண்டர் 23, ஓப்பன், அண்டர் 18 எல்லா கேட்டகரிஸ்லையும். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அண்ட் இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜியும் வச்சுருக்கோம். நாளைக்கு லைவ் டெலிகாஸ்ட் வரும், தயவு செஞ்சு பாருங்கள், இல் பி ஃபன். It was good. As the first and foremost, kudos to TCL and SDAT and Tamil Nadu Cycling Association. இந்த மாதிரி காம்படிட்டிவ் சைக்கிளிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஐகானிக்காக நேப்பியர் பிரிட்ஜை பிளாக் பண்ணி எங்களுக்காக ஒரு இவ்வளோ பெரிய ஈவெண்ட் நடத்திருக்காங்க. ஐ திங்க் we need to give kudos to them. Very well organized. This is my third season with TCL. Every year they only been raising the bar. As you can see, the facilities are damn good. So we are very happy to be here with the team. ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நேப்பியர் பிரிட்ஜை பிளாக் பண்ணி ரேஸ் நடத்துறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? திஸ் ஆர் ரெகுலர் ட்ரைனிங் கிரவுண்ட். ஸோ நாங்கள் எங்கள் ட்ரைனிங்காக நாங்கள் ஐலண்ட் லூப்பில் தான் வருவோம். ஸோ இங்கே வந்து ரேஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் லைக் எங்கள் ஹோம் கிரவுண்டில் வந்து ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எங்களுக்கு. அண்ட் இட்ஸ் நைஸ், இட்ஸ் வெரி ஐகானிக். இல்லாட்டா மற்ற ரேசஸ்லாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஈசிஆர் இல்லாட்டா ஓஎம்ஆர் சைடில் தான் நடக்கும். ஸோ ஐ திங்க் சென்னையிலே இது தான் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் நான் ஃபார் காம்படிட்டிவ் சைக்கிள் இவெண்ட் டு ஹேப்பன் இன் த சிட்டி. ஸோ எஸ், இட் இஸ் குட் டு பி ஹியர். ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு ஃபைனல்ஸ் இருக்க போது உங்களோட பிளான் என்ன? Today I think we've done decently well நினைக்கிறேன் நான் compared to last year. So tomorrow is a 10 lap crit race. So ஒன்றும் இல்லை, go rest up and come back charge tomorrow.